என் தங்க பிள்ளையே, உன் அப்பன் கருப்பனின் இடத்தில் நீ கேட்ட ஒரு கேள்விக்கான பதிலை இப்போது உன்னிடத்தில் நான் சொல்ல வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, இந்த கருப்பன் நான் உன் முன்னால் நின்று உனக்கு சொல்கின்ற சில விஷயங்கள் நீ என்னவென்று சற்று செவி கொடுத்து கேட்க வேண்டும். உன்னுடைய வாழ்க்கையில் நாசமாக்கிய ஒருவரை பற்றி என்னிடத்தில் நீ கேட்டுக்கொண்டிருந்தாய் அல்லவா? அவர் எங்கு இருக்கிறார், அவரின் பெயர் என்ன என்று இந்த கருப்பனின் இடத்தில் நீ இப்போது கேட்டு நின்று கொண்டிருந்தாய் அல்லவா? இன்று உன்னுடைய அந்த கேள்விக்கான பதிலையும் உன் அப்பன் கருப்பன் நான் கொண்டு வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, இப்போது உன்னுடைய வாழ்க்கை நடக்கின்ற சில விஷயங்கள் எப்போதுமே உன்னை சுற்றி வந்து முழுமையாக உனக்கு கொடுக்கின்ற கெடுதலை என்று எந்த ஒரு பக்கம் திரும்பினாலும் வாழ்க்கையின் போராட்டங்களும் இன்னல்களும். ஆகவே என் பிள்ளைக்கு இருந்து வந்த நேரத்தில் இந்த கருப்பன் உன் வாழ்க்கைக்குள் வரும்போது சில தீய விஷயங்களை உனக்கு செய்கின்றார்கள். எல்லாம் அடையாளம் கட்டுப்பட்டு கொண்டிருக்கின்றார். இதனால் வரையிலும் நம்மை சுற்றி நடப்பது எல்லாம் கெடுதல் என்று தெரிந்தாலும் செய்வது யார் என்று உன்னால் சரியாக உணர முடியாமல் போயிருந்து இனிமேலாவது இதை அப்படியே விட்டுவிட்டோமானால் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கும், எது நடக்கும் என்று தெரியாமல் என் குழந்தை நீ விழிவிதிந்து நின்று கொண்டிருக்கின்றாய். இந்த சூழ்நிலையை மாற்ற வேண்டும். இந்த நிலையை கண்டு இந்த நிலையை கடந்த ஒரு சந்தோஷத்தை உனக்கு கொடுக்க வேண்டும். உன்னை சுற்றி என்ன நடக்கிறது, எது நடக்கிறது என்பதை நிச்சயமாக என் பிள்ளைக்கு தெரியப்படுத்த வேண்டும். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களை எல்லாம் நிச்சயமாக என் பிள்ளை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த கருப்பன் சொல்கின்ற விஷயம் யாரை பற்றி என்பதை தெரிந்து கொண்டால் அதன் பிறகு இந்த வாழ்க்கையில் இருக்கின்ற பாதி குழப்பங்களுக்கு உனக்கு தீர்வு கிடைத்துவிடும். உன்னை சுற்றி வருகின்ற பல பிரச்சனைகளுக்கு நிச்சயமாக உனக்கு முடிவு கிடைத்துவிடும். என் பிள்ளையே, இந்த கருப்பன் முன் நின்று செய்யக்கூடிய விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அதில் உன் வாழ்க்கைக்கு நல்லதொரு தீர்வு கிடைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் உன் அப்பன் ஒவ்வொரு விஷயங்களையும் முன்னின்று செய்கின்றேன். இத்தனை காலமும் உன்னோடு வருகின்றவர்கள் உனக்கு ஒரு துரோகத்தை செய்யும் போது இத்தனை காலமும் உன்னிடத்தில் நல்ல பிள்ளை போல் நடந்து கொண்டிருக்கின்றார்கள். சற்றென்று உனக்கு ஒரு துரோகத்தை செய்யும் போது அதை கருப்பன் பார்த்து கொண்டு விட்டுவிட முடியுமா? அதை அவ்வளவு சுலபமாக உன் அப்பன் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியுமா? எல்லாவற்றிற்கு பின்னாலும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் என்னவென்று நான் கண்டுபிடிக்க முடிவெடுத்து விட்ட நிலையில் இவர்களுடைய சூழ்ச்சிகள் இந்த வாழ்க்கையில் இத்தனை காலமும் உன்னை பாடாய்படுத்தி எடுத்த விஷயங்கள் என்பதையும் நான் கண்டறிந்து கொண்டேன். இதனால் வரையிலும் நீ பட்ட கஷ்டங்கள் ஒவ்வொன்றும் என் பிள்ளையே உனக்கு வீணாகி போகாதபடிக்கு இப்போது இந்த கருப்பன் உன் வாழ்க்கையில் நின்று உனக்கான வெற்றியை உனக்கு உறுதி கொடுக்க நான் நினைக்கின்றேன். என் குழந்தையே, கருப்பன் நினைத்தால் என்றோ உன் வாழ்க்கையில் இருக்கின்ற பிரச்சனைகளிலிருந்து உன்னை மீட்டு கொண்டு வந்திருக்கலாம். ஆனால் சுற்றி இருக்கின்றவர்கள் உன்னை சுற்றி வேண்டுமென்றே உனக்கு கஷ்டங்களை கொடுக்கின்ற தீமைகள் உனக்கு அடையாளப்படுத்த வேண்டுமென்றால் நான் அதனை சொன்னால் நீ நம்புவாயா? நான் அதையெல்லாம் தீர்த்து விட்டால்தான் உனக்கு இப்படி ஒரு விஷயம் என்னன்னு தெரியுமா? நிச்சயமாக எல்லா விஷயங்களையும் என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? அதனால்தான் இப்போது உன்னை சுற்றி நடக்கின்ற இந்த விஷயங்களை எல்லாம் என் குழந்தை நீ நிச்சயமாக சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? இதையெல்லாம் நீ சரியாக செய்யும் பட்சத்தில் உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லாமே உனக்கு என்னவென்று புரிதலை நிச்சயமாக கொடுத்துவிடும். உன்னை சுற்றி வருகின்ற எல்லா உண்மைகளையுமே உனக்கு என்னவென்று நிச்சயமாக சொல்லி தந்துவிடும். அதனால் என்ன நடக்கிறது, எது நடக்கிறது என்று சொல்லி என் பிள்ளை இனியும் கதி கலங்கி விடாமல் உனக்கு நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் நீ சற்று கவனமாக தெரிந்து கொள்ள முயற்சி செய். உன்னை சுற்றி
இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கிறதோ எது கொடுக்கிறதோ என்று சொல்லி பதறாமல், என் பிள்ளையே, இப்போது இந்த வாழ்க்கை இந்த கருப்பன் சொல்வது போல எல்லா பிரச்சனைகளுமே நமக்கு வருகிறது என்றால் அதற்கு நிச்சயமாக ஒரு காரணம் உண்டு. இல்லை என்றால் இவளை நீ அடையாளம் காண முடியுமா? உன்னோடு நல்ல பிள்ளை போல கடைசி வரையிலும் பழகி கொண்டிருப்பாள். சுற்றி வருகின்ற பிரச்சனைகளுக்கு இவள்தான் காரணம் என்பதையும் நீ எப்படி அறிந்திருக்க முடியும்? என் குழந்தையே, ஒவ்வொரு நாளும் நீ தொடங்கும் போது சரி, முடிக்கும் போதும் சரி, பிரச்சனைகள் இல்லாமல் தான் முடிக்க வேண்டும் என்று நினைக்கின்றாய். ஆனால் நீ எந்த ஒரு விஷயத்தை ரகசியம் என்று மறைக்கிறாயோ, எந்த ஒரு விஷயத்தை உன்னுடைய வாழ்க்கையில் மனதில் போட்டு நீ தேக்கி வைக்கின்றாயோ, அந்த ஒரு விஷயம் உன் வீட்டில் நின்று எப்போதும் உனக்கான நம்பிக்கையை உனக்கு கொடுத்து விடாமல் எதிர்மறையான விஷயங்களை நடத்தும் போது நிச்சயமாக என் பிள்ளை அதனை என்னவென்று தெரிந்து கொள்ள முயற்சி செய்ய வேண்டும். காலத்தின் கட்டாயம் இனி எதையுமே இப்படியே விட்டுவிட முடியாது. உன்னை சூழ்ந்து வந்து உனக்கு இன்னல்களை அடையாளப்படுத்தி விட வேண்டும். அவள் எந்த திசையில் இருக்கிறாள் என்பதையும் நான் உனக்கு சொல்லிவிட வேண்டும். என் குழந்தையே, எப்போதும் எல்லாம் நமக்கு நன்மைகளை செய்து நம்மை சுற்றி இருப்பது பிரச்சனை என்று தோன்றுகிறதோ அதை எப்போதும் விழித்து அந்த பிரச்சனையை எதிர்கொள்ள உடனே நீ முடிவெடுத்து விட வேண்டும். காலம் எப்போதும் தாழ்த்தினாலோ சுற்றி நடப்பது என்னவென்று தெரியாமலோ நீ இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக உன்னை தேடி வருகின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ என்னவென்று சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை முதலில் புரிந்து கொள். உன்னோடு எப்போதும் நான் இருக்கின்ற இந்த நேரங்களை நிச்சயமாக சரியாக தெரிந்து கொள்ள முயற்சி செய்யும். இந்த பொழுது இவை அனைத்தையும் உனக்கான நம்பிக்கையை உனக்கு உறுதிப்படுத்தி கொடுக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இவை அனைத்தையும் உனக்கான மாற்றங்களை சரியாக தெளிவுபடுத்தி கொடுக்கும் என்பதை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும். மாற்றங்கள் உன்னை சுற்றிலும் இந்த வாழ்க்கை என்ன கொடுக்கிறது, உன்னை சுற்றிலும் இந்த வாழ்க்கை உனக்கு எதை நடத்துகிறது என்பதை நீ கவனமாக கண்டுகொள்ள வேண்டும் அல்லவா? எதிலும் ஒரு முடிவுக்கு நமக்கு கிடைக்க வேண்டும். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அதிலிருந்து ஒரு தீர்வு நமக்கு நிச்சயமாக கிடைக்க வேண்டும். அப்படி கிடைக்கும் போது இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுத்தது, எது கொடுத்தது என்கின்ற ஒரு புரிதலையும் பதிலையும் உனக்கு கொடுக்கும். என் பிள்ளையே, சூழ்ச்சிகள் செய்பவர்கள் உன்னோடு இருப்பவராக இருந்தால் மட்டும் நீ செய்கின்ற விஷயங்கள், செய்ய நினைக்கின்ற விஷயங்கள், நீ சொல்கின்ற விஷயங்கள் என்று ஒவ்வொன்றும் உனக்கு என்னவென்று தெரிய வரும். இவர்களால் உன்னுடைய வாழ்க்கையில் நீ எந்த ஒரு ரகசியங்களையும் எல்லாம் மறைந்து வைத்திருப்பதாக நினைக்கின்றாயோ அதையெல்லாம் உன் வாழ்க்கையில் இப்போது வெளிவந்திருக்கிறது என்பதுதான் உண்மை. இவர்கள் வேண்டுமென்றே உன் வாழ்க்கையில் தந்திட்ட விஷயங்கள், வேண்டுமென்றே உன்னுடைய வாழ்க்கையில் கொடுத்த கஷ்டங்கள் எல்லாம் இனிமேலும் நீ உணர முடியாமல் போனால் நிச்சயமாக இந்த வாழ்க்கை தருகின்ற துன்பத்தை உன்னால் தாங்கிக் கொள்ளவே முடியாது. பலவிதமான மனவேதனைகளையும் மன திருப்திகளையும் உன்னை எல்லாம் தொடரும் போது உன்னை சுற்றி வருகின்ற இந்த நேரங்களை நீ கவனமாக என்னவென்று தெரிந்து கொள். கருப்பன் நினைத்தது போல என் பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாமே சரியாக தான் நடந்து கொண்டிருக்கின்றது என்பதையும், இந்த கருப்பன் நான் சொல்வது போல உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயங்களுமே சரியாக தான் நடந்து உனக்கான வெற்றியை தொடுவதற்கான நேரத்தை தழுவி கொண்டிருக்கின்றது. ஆனால் என் பிள்ளையே, இந்த நேரத்தில் உன்னுடைய வெற்றிக்கு நிச்சயமாக பங்கம் விளைவிக்கும் விதமாகத்தான் நீ எதிர்பார்த்து நின்ற விஷயத்தில் உனக்கு வெற்றி கிடைக்காமல் ஏற்படுத்திய பிரச்சனைகள் என்ன தெரியுமா? என் குழந்தையே, இவர்கள் சாமர்த்தியமாக நீ என்னென்ன விஷயத்தை எல்லாம் வெளியில் சொல்லிவிடக் கூடாது என்று சொன்னாயோ அந்த விஷயத்தை எல்லாம் வெளியில் சொன்னதோடு மட்டாமல் வேண்டுமென்றே உனக்கு நடக்கவிருக்கின்ற நல்லதையும் இவர்கள் தட்டிவிட்டார்கள் என்பதுதான் உண்மை. என் குழந்தையே, எந்த ஒரு செயலுமே செய்வதற்கு முன்பாகவும் சரி, செய்து முடித்ததற்கு முன்பாகவும் சரி, அதனை நீ யாரிடத்திலும் பகிர்ந்து கொள்ளக்கூடாது என்று கருப்பன் சொல்வதற்கு என்ன காரணம்?
காரணம் இப்படிதான் இடையில் புகுந்து ஏதாவது ஒரு குட்டையை குழப்பிக்கொண்டு விடுவார்கள் என்பதை புரிந்து கொண்டால் போதும். உனக்கு கிடைக்கக்கூடிய நல்லதை நடத்த விடாமல் செய்து விடுவார்கள் என்றுதான் உனக்கு நான் துரோகத்தை தெரியவில்லை. உனக்கு தான் துரோகிகள் எங்கு இருக்கிறார் என்று புரியவில்லை. நீ யாரையும் நம்பக்கூடாது என்று இந்த கருப்பன் உன்னிடத்தில் எத்தனை முறை சொல்லியிருந்தேன் என்று தெரியுமா? யாருமாக இருந்தாலும் அவரிடத்தில் சற்று கவனமாகத்தான் இருக்க வேண்டும். என் பிள்ளையே, கருப்பன் உன்னிடத்தில் எத்தனை முறை சொல்லியிருக்கிறேன் என்பதையும் நீ புரிந்து கொண்டாயா? உன்னுடைய இந்த நேரங்களும் இந்த சூழ்நிலைகளும் இந்த வாழ்க்கையை நீ இனி என்னவாக மாற்றுகின்றாயோ, இவர்களுடைய எண்ணங்களால் செயல்களால் நீ நினைத்து நீ கலங்குவதை விட இனி நடப்பதெல்லாம் உன்னுடைய நன்மைக்குதான் என்பதை நீ புரிந்து கொண்டாலே போதும். இனிமேலாவது சரியாக நீ புரிந்து கொள்ள தயாராகிவிடு. உன்னை சுற்றிலும் நான் இருந்து வந்து உனக்கு கொடுக்கக்கூடிய இந்த உண்மைகள் ஒவ்வொன்றும் இனி என்னவாகும், எதுவாகும் என்று என் பிள்ளை நீ உணர்ந்து அதற்கேற்றார் போல நீயும் உன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதை நீ தெரிந்து கொண்டால் போதும். அதற்கேற்றார் போல நீயும் உனக்குள் மிகப்பெரிய நம்பிக்கையை மீண்டு கொண்டு வந்து விட வேண்டும் என்பதை நீ மறந்து விடாதே. உன் முன்னால் நின்று நான் உனக்கு எல்லா விஷயங்களையும் நீ கவனமாக புரிந்து கொள்ளும் நேரம் இருக்கும்போது என் பிள்ளை நீ அத்தனை மாற்றங்களையும் இந்த வாழ்க்கையில் கவனமாக பெற்றுக்கொண்டு உன்னை தொடர்கின்ற இந்த விஷயங்கள் அத்தனையும் என் பிள்ளை என்னவென்று நீ புரிந்து கொண்டாலே போதும். இந்த வாழ்க்கையில் இந்த விஷயங்களையும் உன்னை தொடர்ந்து வருகின்ற உண்மைகளையும் நீ என்னவென்று கவனித்து உனக்கான நம்பிக்கைகளை நீ உறுதியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை நீ புரிந்து கொண்டாலே போதும். கருப்பன் நான் இருந்து உனக்கு செய்யக்கூடிய இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் இனி எப்போதும் உனக்கான மாறுதலை நிறைவாக கொடுக்கும் என்பதை நீ மறக்காதே. உன் அப்பன் கருப்பன் இனி எப்போதும் என் பிள்ளையே சொன்னது போலதான் இனி எல்லா நேரத்திலும் உனக்கு வேண்டியது ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் நிச்சயமாக நல்லபடியாக நடக்க வேண்டும் என்பதை நீ மறந்து விடாதே. உன்னை சுற்றி வருவது ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையை உனக்கு என்னவாக நடத்தி கொடுக்க போகிறது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை தேடி வருகின்ற எல்லாம் இனி உனக்கு எதை நடத்தப் போகிறது என்பதை நிச்சயமாக நீ என் குழந்தை புரிந்து தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த பெண் இங்கு இருக்கிறாள் என்று தெரியுமா? இத்தனை நாளும் உன்னோடு பேசி பழகி கொண்டிருந்த இவரை யார் என்று உனக்கு தெரியவில்லையா? உன்னுடைய வீட்டில் இருந்து வடக்கு திசையில் தான் இவள் இருக்கிறாள். இந்த திசையில் இருந்துதான் எப்போதும் உன்னை தேடி தேடி ஓடோடி வருவாள். உன் வீட்டில் கேட்பதும் உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களை என்னவென்று தெரிந்து கொள்வதும் எப்போதும் இவரின் வேலையாக இருந்து கொண்டிருக்கின்றது. அது மட்டுமல்ல என் குழந்தையே, இந்த கருப்பன் இப்போது சொல்ல வருகிறதையும் நீ கேள். இவள் உன்னிடம் காட்டுகின்ற ஆர்வம் என்ன தெரியுமா? என்னவென்று மெய்சிலித்து வைக்க விட்டது. ஏதோ ஒரு மிகப்பெரிய ஆறுதலை சொல்வது போல சொல்லிவிட்டு உன்னோடு பழகுகின்ற இவர்கள் ஒருபோதும் உன் ரகசியங்களை தெரிந்து கொள்ளக்கூடாது. ஆறுதலை சொல்பவர்கள் ரகசியங்களை அறிந்து நினைக்க மாட்டார்கள் என்பதுதான் உண்மை. ஆனால் இவர்கள் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற எல்லா விஷயங்களையும் எல்லா ரகசியங்களையுமே என்னவென்று தெரிந்து கொள்ளத்தானே முயற்சிகளை செய்திருப்பார். இதையெல்லாம் நீ என்னவென்று நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் வந்துவிட்டது. என் அன்பு பிள்ளையே, இதையெல்லாம் என்னவென்று என் பிள்ளை உனக்கு நடத்துவது ஒவ்வொன்றும் என்னவென்று உணர்ந்து உன்னை தேடி வருகின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் என் பிள்ளையே நீ உனக்கு நடந்தது என்ன ஒவ்வொன்றையும் என் பிள்ளை என்னவென்று புரிந்து இனிமேலாவது நான் சொல்வது போல இந்த திசையில் இருக்கின்ற இந்த பெண்ணிடத்தில் சற்று கவனமாக இரு. இவள் மட்டுமல்ல, யாரிடத்திலுமே பொதுவாக உன்னை பற்றிய ரகசியங்களையும் உன்னுடைய எதிர்காலத்தை பற்றிய விஷயங்களையும் நீ ஒருபோதும் பகிர்ந்து கொள்ளாதே. உனக்கு நடப்பதெல்லாம்
நல்லதற்கு தான் என்பதை சரியாக உணர்ந்து கொண்டு இந்த வாழ்க்கை தருகின்ற மாற்றங்களை எல்லாம் நிலையாக பெற்றுக்கொண்டு எப்போதும் என் பிள்ளை நீ மனத்தெளிவோடு நீ இருந்து விட்டால் அதுவே போதும். என்றும் என்றென்றும் இந்த கருப்பன் உனக்கு நடத்துகின்ற மாற்றங்கள் எப்போதும் உனக்கான மகிழ்ச்சியை நிறைவாக கொடுக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். தேவையில்லாத இவர்கள் உன் வாழ்க்கைக்குள் நுழைந்து விட்டது. நீதானே இவர்களை நீ உள்ளே வரவழைத்ததோடு மட்டுமல்லாமல் இப்போது உனக்கு ஒரு கஷ்டங்களை கொடுக்கிறார் என்று நீ கதறுவதில் என்ன நியாயம் இருக்கின்றது? என்ன பலன் இருக்கின்றது? இனிமேலும் என் பிள்ளை நீ எதற்கும் கலங்காதே, எதற்கும் வருந்தாதே. இனி உன்னை சுற்றி வருகின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் நிச்சயமாக உனக்கு மிகப்பெரிய நம்பிக்கையை உறுதியாக பெற்றுக் கொடுக்கும். அதற்கான நேரமும் வந்துவிட்டது என்பதை புரிந்து கொண்டால் போதும். இந்த கருப்பன் நான் இருந்து உனக்கு சொல்வதையெல்லாம் சர்வ நிச்சயமாக என் பிள்ளை நீ என்னவென்று உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதை நீ மறந்து விடாதே. இந்த கருப்பன் இருக்கும்போது என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கையில் இனி எந்த கவலைகளும் வேண்டாம். உன் அப்பன் இவர்களை அடையாளப்படுத்தி நீ யார் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இனிமேலும் நீ யாரிடத்திலும் எந்த ஒரு விஷயங்களையும் பகிர்ந்து கொள்ளக்கூடாது. எதற்காகவும் தான் மற்றபடி உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா விஷயங்களையும் தானாகவே உனக்கு நிச்சயமாக என்னவென்று சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் என்பதை மறந்து விடாதே. உனக்கானவற்றை நான் எப்போதும் உன் முன்னால் தேடி தேடி எப்போதும் என் பிள்ளை கொண்டு வந்து நடத்துகிறேன் என்பதை நீ புரிந்து கொண்டால் அதுவே போதும். இந்த கருப்பனுக்கு உன் வாழ்க்கையில் நடப்பதையெல்லாம் என்னவென்று உணர முடியும். இந்த கருப்பன் இனிமேல் எப்போதும் உனக்கு காவலாக நிற்பதோடு மட்டுமல்லாமல் உன்னை சூழ்ந்து வருகின்ற இது போன்ற தீய சக்திகளை உன் அருகில் நெருங்க விடாமல் விரட்டி அடிப்பேன் என்பதை மறந்து விடாதே. இனி என்னவானாலும் சரி, எது நடந்தாலும் சரி, இந்த கருப்பன் இருக்கிறேன் உன்னோடு என்பதை நீ மறந்து விடாமல் இருந்தாலே போதும். என் பிள்ளையே, இந்த கருப்பன் எப்போதும் உனக்கு துணை நின்று எல்லாமே நல்லதாகவே நடக்கும். உன் வாழ்க்கையில் எந்த ஒரு நல்லதையும் செய்துவிட யாரும் வரமாட்டார்கள் என்று நினைத்து விட்டார்களா என்று உன் கண்ணீரை கண்டு இவர்கள் ரசிக்கத்தானே செய்கின்றார்கள். உன் கண்ணீரை கண்டு இவர்கள் எப்போதும் அதிகமாக மகிழ்ச்சி அடைகிறார்கள். இப்படிப்பட்டவர்களை என் பிள்ளை நீ எல்லாம் நாம் ஒரு கை பார்க்காமல் விட்டுவிட முடியாது. இவர்களை எல்லாம் என் பிள்ளை நீ இப்படியே நாம் தொலைத்து விடவும் முடியாது. என்ன நடக்கிறது, எது நடக்கிறது என்று என் பிள்ளை நீ புரிந்து கொண்டதற்கு தகுந்தார் போல உனக்குள் நல்ல மாற்றங்களையும் நீ கொண்டு வந்து சேர்க்கத்தான் வேண்டும். என் அன்பு குழந்தையே, எத்தனையோ புரிதல்கள் உனக்கு இருந்தாலும் என் பிள்ளையே, இப்போது எத்தனையோ தெளிவுகள் உனக்குள் இருந்தாலும் உன்னை சுற்றி வருகின்ற இந்த நேரங்கள், இந்த வாழ்க்கை பாடம் உனக்கு சரியான ஒன்றை நிச்சயமாக இனி கற்றுக் கொடுக்கும் என்பதை மறந்து விடாதே. உன்னை தேடி வந்து நான் கொடுக்கின்ற எல்லாவற்றையும் என் பிள்ளை உன் வாழ்க்கையை நீ அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும் என்பதை நீ மறக்காதே. என் பிள்ளையே, உண்மைகளை தொலைத்துவிட்டு எப்போதும் ஊமைகளாக இருந்து இந்த மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் ஒருபோதும் என் பிள்ளை நீ தனக்குள்ளுள்ள நம்பிக்கையை நீ என் மீது வைத்த பிறகு நீ எதையும் இழந்து விட்டதாக இல்லை. நம்பிக்கை என்பது எப்போதும் உனக்கு சரியான துணை நின்று விட்ட பிறகுதான் இனி உனக்கு நடக்கும் எல்லா விஷயங்களும் நீ நன்மைகளை காண தொடங்கிவிட்டாய் என்பதுதான் உண்மை. நல்லதொரு புரிதலை நீ அடைய தொடங்கிவிட்டாய் என்பதுதான் உண்மை. உன்னை சுற்றி நான் கொடுக்கும் இது போன்ற விஷயங்களை நீ உணரும் போது உனக்கு என்ன நடக்கும், எது நடக்கும் என்பதையெல்லாம் தெளிவும் நிச்சயமாக கிடைத்துவிடும். எல்லையில்லாத மாற்றத்தை, எல்லையில்லாத மகிழ்ச்சியை இந்த அப்பன் கருப்பன் உனக்கு என்றுமே கொடுப்பேன் என்பதை நீ மறக்கக்கூடாது. கருப்பன் துணை இருக்கும் வரை இந்த நாட்கள் இனி முழுமையிலும் உன்னை பல விஷயங்கள் எல்லாம் உன்னை விட்டு விலகி செல்லும் என்பதை நீ மறந்து விடாதே. உன்னை விட்டு எல்லாம் நிச்சயமாக என் பிள்ளையே தொலைந்து செல்லும் என்பதை மறந்து விடாதே.
என் அன்பு குழந்தையே, மேலும் மேலும் பல புரிதலோடு உன்னோடு இருக்கும் இந்த காலத்தை உனக்கு என்னவாக மாற்றப் போகிறது என்பதையும் தெளிவு உனக்குள் இருக்க வேண்டும். இந்த நேரம் இந்த அப்பன் கருப்பன் உனக்கு சொல்லித் தருகின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நிலைத்திருக்க செய்கிறது என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். எதிர்பாராத நேரத்திலும் எதிர்பாராத காலத்திலும் எதிர்பாராத மாற்றங்களும் உண்மையோடு நிலைத்திருக்க செய்ய வேண்டுமென்று முடிவெடுத்து விட்ட பிறகு இனி அத்தனையும் உனக்கான புரிதலும் உனக்கான தெளிவுகளும் இனி எப்போதும் என்றுமே உன்னை சரியாக நிறுத்தும் என்பதை நீ மறந்து விடாதே. பல கஷ்டங்களை கடந்து வந்த என் பிள்ளையின் வாழ்க்கை இப்போது இருக்கின்ற ஒவ்வொரு நன்மைகளும் நிச்சயமாக நம்மை அவமானம் அடையாளப்படுத்த காண தொடங்கியிருக்கின்றது. இப்போது இருக்கின்ற ஒவ்வொரு நிலையிலும் தன்னை யார் என்று புரிந்து கொள்ள தொடங்கியிருக்கின்றது. இப்படி ஒவ்வொரு நிலையிலும் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் தன்னை அடையாளம் காண துடிக்கும் என் பிள்ளைக்கு நீ இந்த வாழ்க்கை அத்தனையும் சரியாக கொடுக்கும் என்பதை நீ மறக்க கூடாது. இந்த கருப்பன் சொல்லும் சொல் உன் வாழ்க்கையில் எப்போதும் ஒவ்வொன்றையும் நிறைவாக கொடுக்கும்படி நான் எப்போதும் உனக்கு துணையாக வருவதை நீ கட்டாயமாக இனி வரும் நாட்களில் தெரிந்து கொள்வாய். மேலும் மேலும் பல கஷ்டங்களும் பல விஷயங்களும் பல நம்பிக்கைகளும் உன்னை முழுமையாக மாற்றுவதை நீ புரிந்து கொள்வாய். என் தங்க பிள்ளையே, சோதனைகளையும் வேதனைகளையும் நீ படுகின்ற கஷ்டங்களையும் கண்டு ரசித்தவர்களுக்கு இந்த வாழ்க்கை கற்றுக் கொடுக்கின்ற பாடம் ஒவ்வொன்றும் இனிமேல் அவர்களுக்கான ஒரு புரிதலை நிச்சயமாக கொடுக்கும் என்பதை, நீ அவர்களுக்கான ஒரு தெளிவை கொடுக்கும் என்பதை, நாம் செய்த பாவத்திற்கு நாளை நம்மை என்னவாக மாற்றும் என்பதையும் அவர்களுக்கு எடுத்து சொல்லக்கூடிய காரியம் ஒவ்வொன்றிலும் இந்த வாழ்க்கை என்னென்ன கொடுத்திருக்கிறது என்பதை தெரிந்து கொள்வாய். நடக்கும் நன்மைகளில் என் பிள்ளை எப்போதும் வாழ வேண்டும். நடக்கும் உண்மைகளில் நிச்சயமாக நீ வாழ வேண்டும். மற்றவர்களை நினைத்து என் பிள்ளை ஒரு நாளும் ஒருபோதும் கலங்கிவிடக் கூடாது. உன்னை சுற்றி நடக்கும் இந்த விஷயங்களில் எல்லாம் உனக்குள் ஏகப்பட்ட குழப்பங்கள், ஏகப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் தீர்த்து இனி உனக்கு நல்லது நடக்கப் போவதை நீ எப்போதும் கண்கூடாக காணத்தான் போகின்றாய். உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை என்றும் நீ புரிந்து கொள்ளத்தான் போகின்றாய். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் இனி அத்தனைக்குமான தேவைகளையும் சேர்த்து உனக்கு நான் பேரானந்தத்தை உன் கண் முன்னால் நடத்தப் போகின்றேன் என்பதை மட்டும் நீ மறக்காதே. என் தங்க பிள்ளையே, இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் எப்போதும் என் பிள்ளைக்கு முழு மனதோடு கிடைத்து கொண்டே இருக்கும்.